மும்பையிலிருந்து வெளிவந்த சங்கர்ஸ் வீக்லி என்ற ஒரு மாத ஆங்கில இதழ் இந்த வாரம் மனிதர் என்ற தலைப்பிலே ஒவ்வொரு பேட்டி எடுப்பது வழக்கம். அப்படி சங்கர்ஸ் வீக்லி என்று சொல்லக்கூடிய செய்தியாளர்கள் அண்ணாவிடம் பேட்டி எடுக்கிறார்கள். அண்ணாவிடத்திலே கேட்கிறார், நடுவர் அவர்களை நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டும். செய்தியாளர் அண்ணாவிடத்திலே கேட்கிற போது, நீங்கள் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு தலைப்புகளில் புதிய புதிய செய்திகளை சொல்கிறீர்களே, இதை எப்படி தயாரிக்கிறீர்கள், இது எப்படி சாத்தியம் என்று சங்கர்ஸ் வீக்லி செய்தியாளர் கேட்டபோது அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார், ஒரு நல்ல எழுத்தாளனாக இருந்தால் ஒரு நல்ல பேச்சாளனாக இருக்க முடியும். ஒரு நல்ல எழுத்தாளன் என்று சொன்னால் ஒரு கட்டுரையிலே ஒரு பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு 1 மணி நேரம் பேச முடியும். ஆகவே அண்ணாவின் பெரும் புகழுக்கு காரணம் பேனாவன்மை என்று நான் சொல்லவில்லை, அண்ணா அவர்களே சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். அது மட்டுமல்ல, 1934ஆம் ஆண்டு கொக்கரக்கோ என்ற சிறுகதை ஆனந்த விகடன் போட்டியில் பங்கேற்று முதல் பரிசை வென்றது. 1934ஆம் ஆண்டு அண்ணா அவர்கள் எழுதிய முதல் சிறுகதை கொக்கரக்கோ. 1966ஆம் ஆண்டு அண்ணா அவர்கள் எழுதிய கடைசி சிறுகதை பொங்கல் பரிசு. இந்த 2 சிறுகதைக்கும் இயற்கையாகவே ஒரு ஒற்றுமை அமைந்திருக்கிறது. என்னவென்று கேட்டால், புதிய விடியலையும் புதிய வாழ்வையும் எதிர்காலத்தையும் எதிர்கால நம்பிக்கையும் மையமாக எழுதியது கொக்கரக்கோ. அதை போல ஆனந்தத்தை, மகிழ்ச்சியை, கொண்டாட்டத்தை, மனநிறைவை மையமாக கொண்டு எழுதியது பொங்கல் பரிசு என்று சொல்லி இயற்கையாகவே இந்த 2 சிறுகதைகளுக்கும் அண்ணாவிற்கு ஒரு ஒற்றுமை அமைந்தது. அதை போல சோசியலிஸ்ட் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் ராம் மனோகர் லோகியா. அவர் மேன்கைண்ட் என்ற பத்திரிகையினுடைய ஆசிரியராகவும் இருந்தார். அப்படி இருக்கிற போது ஆங்கிலமே வெளியேறு, இந்தியை அரியணை ஏற்றுவோம், இந்தியை அரியணை ஏற்றும் வரை எங்கள் உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்கிறோம்.